கல் வச்ச நகைன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச மட்டும் இந்த கல் வச்ச நகையை வாங்காதீங்க. கல்லுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறது பிளெயின் கோல்டாக வாங்கினீங்கன்னா தான் நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் கோல்டு கிடையாது. கோல்டு வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரணும், அதை நம்ம டாலர் கொடுத்து வாங்கணும். ஆனால் மக்கள் ஏன் கோல்டு தான் வாங்குறாங்கன்னா கோல்டு தான் நம்பிக்கையான அசெட் அவங்களுக்கு. இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு அது அசெட்டு கிடையாது. பட் ஆனால் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் ரியல் அசெட்டு. ஏன்னா அவனுக்கு அசெட்னா என்னென்னா ஒரு அவசர காலத்துக்கு அந்த கோல்டு அந்த அசெட்டை ஏதாவது யூஸ் பண்ணணும். கோல்டு தான் ஒரே ப்ராடக்ட்டு. நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு மார்வாடி கடையில் வச்சாலும் சரி, இல்லை பேங்க்கில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வச்சிங்கன்னா கூட, இப்போ நிறைய கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, இங்கெல்லாம் வச்சிங்கன்னா உடனே கேஷ் கிடைக்கும். கோல்டுங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சடனாக வந்து எங்கள் வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, நான் போய் என்கிட்ட பணம் இல்லை, நான் போய் பேங்க் மேனேஜரை வந்து அதை காசு கொடுன்னு கேட்க முடியாது. அதை நான் ஒரு மார்வாடி கடையோ இல்லை ஒரு ஃபைனான்ஸ்லேயோ கொண்டு போய் கோல்டை வச்சா எனக்கு உடனே கேஷாக கொடுப்பான். அந்த கேஷை எடுத்துக்கிட்டு நான் போய் மருந்து பார்க்கலாம், இல்லாட்டா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாத்துக்குமே குயிக்காக கன்வெர்ட் பண்ணணுன்னா அது கோல்டு தான் ஒரே ஒரு அசெட் கிளாஸு. கொஞ்சம் கம்மி அளவில் வெள்ளி, ஆனால் மெயினாக வந்து கோல்டு தான் அசெட் கிளாஸு. அது கரன்சிக்கு ஈக்குவல். அதனால் கார்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோல்டு வாங்கக்கூடாதுன்னே பார்த்துட்ருப்பாங்க. அது என்ன அரசாங்கமானா இருக்கலாம். எப்போதுமே வந்து கோல்டு டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேங்க்கில் பணத்தை எஃப்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சி போய்டும், அதனால உங்களுக்கு நஷ்டம். அதனால் லோவர் மிடில் கிளாஸ் வந்து பேங்க்கில் எஃப்டியாக வச்சா உங்களுக்கு நஷ்டமாயிடும். அடுத்தது எங்கே வைப்பாங்க? நிலமாக வைப்பாங்க. நிலமாக வச்சா நிலத்தை நினச்சா கொண்டு போய் பேங்க்கில் வச்சா காசு தர மாட்டோம். ஸோ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுற ஒரே அசெட்டு கோல்டு தான். அதனால் எவ்வளோ நாளாக ஆனாலும் மினிமம் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட்டு கோல்டு டெஃபினட்டாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம கோல்டு வச்சுக்கிறோம். இதுதான் காரணம், சர்க்கார் என்ன சொன்னாலும். அடுத்தது கோல்டை நீங்கள் எப்படியெல்லாம் வாங்கலாம்? கோல்டை வந்து 3 விதமாக நீங்கள் வாங்கலாம். ஒன்று கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லரியாவோ ஒன்று வாங்கலாம். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்புறமா சொல்கிறேன். கோல்டு இடிஎஃபாக வாங்கலாம், பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கோல்டாக வாங்கலாம். 3வது இப்போ கவர்மெண்ட் கோல்டு பாண்டுன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது 3த்துலேயும் இருக்குது. இந்த கோல்டு இடிஎஃப்பும் கோல்டு பாண்ட்லேயும் வாங்குறது முட்டாள்தனம். ஏன்னா கோல்டு இடிஎஃப்பை நீங்கள் கொண்டு போய் ப்ளெட்ஜ் பண்ண முடியாது. கோல்டு பாண்டுங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டு உங்களை நாளைக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னால் இந்த World War II இது மாதிரி பஞ்சம் இது மாதிரி சமயத்தில் மக்கள் ஊரை விட்டு போகணுன்னா, இப்போ சடனாக நீங்கள் இங்கேருந்து டெல்லியை விட்டு போகணுன்னா, இங்கேருந்து நீங்கள் கையில் தூக்கிட்டு எல்லா அசட்டையும் போடணும். அது கோல்டாக இருந்தால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுமாதிரி ஜெர்மனியை விட்டு எல்லோரும் ஓடினவங்கலாம் கோல்டாக தான் எல்லா அசட்டையும் மாற்றி எடுத்துகிட்டு போனாங்க.